அநேக நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷம் நீங்கள் வந்து சேர்ந்ததற்கு. வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை 110 நாடுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் ஆவலோடு நிற்கிறோம் கேட்பதற்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வானமும் பூமி உண்டாக்கின தேவனே, நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தகப்பனே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தியானிக்கிற வேத வசனங்களை எங்களோடு கூட நீர் போதித்தருளும் ஆண்டவரே. வானம் பூமியும் ஒளிந்து போனால் உடைய வசனம் ஒளிந்து போகாத ஆண்டவரே. அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று எழுதிக்கப்படி ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த நோக்கத்தில் இந்த வசனத்தை இந்த ஜனங்களுக்கு நீ அனுப்பியீரோ அது அந்த காரியங்கள்லாம் வாய்ப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை மரத்தினை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நெடுநாட்களாய் ஜெபத்தை குறித்து வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, ஜெபத்தை ஒரு கீவேர்டாக வைத்து அதை சுற்றிலும் உள்ள சத்தியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஜெபத்தை மாத்திரம் நாம் பார்க்கவில்லை, ஜெபத்தை சுற்றிலும் உள்ள சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த ஜெபம் என்ன சொல்கிறது, எப்படி கடத்துல ஜெபிக்கிற மனிதன் வந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான் போன்ற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். பல முன்னோருடைய சாட்சிகளை நாம் வந்து பார்த்து கொண்டே இருந்தோம். பாருங்க, இன்றைக்கும் நாம் எதை பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலேசையர்ல மீண்டும் அந்த ஜெபத்துக்கு போவோம். 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு போவோம். பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம இப்படியே பார்த்துருக்கோம். பாருங்க, எப்படி ஜெபத்திலே விழிப்பா இருக்கிறது, எப்படி அலாட்டா இருக்கிறது என்ற காரியங்களை வந்து பல காரியங்கள் வந்து நம்ம பார்த்தோம். பாருங்க, இப்போ நான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க காரியம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாப்ல இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஊழியத்தில் இருக்கலாம். எப்படி தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, 24 மணி நேரமே 24 ஹவர்ஸுமே மற்ற எல்லா வேலையை விட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து அப்படியா சொல்லவில்லை. பாருங்க, இதை வந்து எப்படி சொல்லுதுன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் வந்து நம்முடைய தியானங்கள் தேவ சமூகத்தில் வந்து பிரீதியா இருக்க வேண்டும். பாருங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபிக்கணும். அதே சமயத்தில் நம்ம மற்ற எண்ணங்களுக்கு இடக்கூடாதபடிக்கு நாம் வந்து ஜெப சிந்தனையுடன் இருக்கணும். பாருங்க, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போனோம்னா, நாம் வந்து இரவிடாமல் வந்து நம்ம வந்து முட்டிகால் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் அது போல நம்ம அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம். தேவனுடைய பாட்டை வாயிலை வைத்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்மளை வந்து பாருங்களேன், ஒரு எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். தேவ வசனத்தை தியானிக்கிறது, தேவனுடைய பாட்டை வந்து நம்ம வந்து பாடி இருதயத்திலே பாடுறது, ஆவியிலே பாடுறது, அப்புறம் வந்து பாருங்க நம்ம ஆன்மீக பாஷை பேசுகிறது, இவை எல்லாமே வந்து இது வந்து எப்படின்னா கண்டினியூஸ் பிரேயராக நமக்கு மாறுகிறது. பாருங்க, அப்போ நம்ம மற்ற வேலைகளும் இடையில பார்க்கலாம், மற்ற நம்ம தொழிலையும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். பட் நம்ம நேரம் கிடைக்கும் போது இதை வந்து நம்மளோட வாழ்க்கை முறையாக நாம் வந்து எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து அப்படி மாறும். பாருங்க, நீங்க எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னா, ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம காலையில ஏதாவது ஒரு பாட்டை கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டு போடுறாங்க, அல்லது தெருவில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாட்டு போடுறாங்கன்னா, காலையில நம்ம வந்து அதிகாலையில் அந்த பாட்டு வந்து நம்ம மனதில் வந்து கேட்கும். அது எந்த பாட்டா இருந்தாலும் நம்ம அந்த பாட்டுக்கு உடன்பட மாட்டோம். ஆனா அந்த பாட்டு மனதில் பதிஞ்சிடும். பாருங்க, பதிஞ்சது மட்டும் கிடையாது, நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அன்றைய நாள் முன்னா நீங்க பாருங்களேன், அந்த பாட்டு வந்து நம்ம மனதில் உள்ள வந்துகிட்டே இருக்கும். நீங்க எத்தனை பேத்துக்கு இந்த அனுபவம் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளே அறியாமலே நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பாட்டையே வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது வந்து பதிஞ்சிருந்து பாருங்க. பதியும் பொழுது என்ன ஆயிப்போம்னா, அது நமக்குள்ள லிட்டராய் வந்து முன்னிறுத்திட்டே இருக்குது பாருங்க. அந்த மாதிரிதான் வந்து வேதத்தை வந்து நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது, அதிகாலை வேதத்தை தியானிக்கும் பொழுது, அதிகாலையிலே வந்து நம்ம அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது, அதிகாலையிலே தேவனோடு நம்ம நெருக்கமா இருக்கும் பொழுது, அந்த காரியங்கள் அந்த நாள் முழுது நம்முடைய இருதயத்துல திருப்பி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க ரிப்பீட்டடா நீங்க வரல அப்படின்னா கூட, சில நேரங்களில் நான் வந்து ரொம்ப ஒர்க் பிஸியால வந்து என்ன பண்ணுவேன், நான் அவதியா வேத வசனத்தை வாசிட்டு தியானங்களை பண்ணிக்கிட்டு நான் வந்து கிளம்பி பாருங்க. போகும்போதே வந்து பல காரியங்களை வந்து நான் என்ன வாசிச்சனோ சில நேரங்கள் வந்து அதை தியானம் பண்ணிட்டே போவேன். ஒரு சில நேரம் வரலட்டாலும் சரி, நான் ஒர்க் பிஸிலே இருந்துட்டா கூட என்னுடைய எண்ணங்கள்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்து நான் காலைல என்ன படித்தேன் அப்படிங்கிறத வந்து தியானம் பண்ணுவோம். பாருங்க, கொஞ்சம் கொண்டு வருவோம் உள்ளாருடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்முடைய இதில் கொண்டு வந்து நிறுத்துவோம். பாருங்க, அப்படி நிறுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, நாம் அதை குறித்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ண ஆரம்பிச்சிரோம்னா, வேற ஒரு பக்கம் போக பிசினஸ் ஒரு பக்கம் போகணும், அந்த மைண்ட்ல வந்து உள்ள ஓடிட்டே இருக்கும்.
தான் வந்து இடைவிடாமல் வந்து நம்ம கத்தோடு இருக்கிறோம் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு படி முன்னேற்றம் உண்டாகிறது. அது வந்து சரீரப்பிரகார சுகமாகட்டும், நம்முடைய மென்டல் ஹெல்த் ஆகட்டும், பிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், அல்லது வந்து பொருளாதார சூழ்நிலை ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து செட்டப்ல கொண்டு வந்துடணும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றது, இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. ஏதோ பெரிய பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் வந்து நாம் வந்து உடைய முட்டி போட்டு ஜெபம் பண்றது, ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்றது, ஜெப எங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்கல்ல அந்த கூட்டத்துக்கெல்லாம் போறது அப்படிலாம் கிடையாது பாருங்க. நம்முடைய வாழ்க்கை முறையே அப்படியா இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எதிர்கொள்ள தயாராகவே இருப்போம் பாருங்க. எந்த பிரச்சனை நம்ம நோக்கி வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்ம நோக்கி வந்தாலும், அவை எல்லாற்றிற்கும் ஜெயத்தை வந்து கர்த்தர் வந்து கொடுப்பார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து மாறும். அதுதான் ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும் பொழுது அப்படியே நாம் அப்படியாகவே இருக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பார்த்துட்டோம்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ன்ற காரியம் வந்து எப்படி ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக மாறுகிறது. ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர்ல வந்து பாருங்க 6வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு. அதெல்லாம் வாசிக்கிறேன். இப்ப அந்த இடத்துல வந்து இந்த அப்போஸ்தலர் காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு கிரேட் கமிஷனை வந்து சீசர்களுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்ப அந்த கிரேட் கமிஷனை வந்து இவங்க செயல்முறை ஆக்கணும். கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை, கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை வந்து இவங்க என்ன பண்ணணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும். அவர் சொல்லிட்டாரு வந்து, முதலாவது இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அவர் கூட இருந்தாரு, ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாரு, ஒரு ஆலோசனையை கொடுப்பாரு. பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அவரே வந்து கூட நின்று நமக்கு முன்னாடி நின்று அந்த பிரச்சனைகளை சரி பண்றாரு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து வந்து கிடையாது. ஆனா போல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறாரு பாருங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்றாரு அப்படின்னா, நீங்கள் நானும் போய் எருசலேமுக்கு போய் பார்க்கணும் அவரை. எத்தனை பேர் போய் பார்க்க முடியும் சொல்லுங்க? எத்தனை பேர்கிட்ட பணம் இருக்கு ஃபிளைட்ல பிடிச்சி போய் அங்க போய் பார்க்கறதுக்கு? ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இது எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார். எல்லா நாட்டிலையுமே தேவன் இருக்கிறார் பாருங்க. ஒரே நேரத்துல பிரசன்ஸா இருக்கிறாரு. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். அப்பொழுது அவர் நம்ம மத்தியில வந்து இருக்கிறாரு. அவர் வந்து பாருங்க, அந்த அப்போஸ்தலர் காலத்துல பரிசுத்த ஆவியில வந்தவர் ஒருபோதும் திரும்பி போகவே இல்லை. ஸ்டில் அவர் நம்மளோட தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோ அவங்க மேல இருந்தாரு. ஆனா இப்ப நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. அப்ப இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறது எப்படி இருக்க முடியும்? நம்முடைய ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா இவங்களை வந்து பாருங்க, சபையில உருவாக்கணும். இந்த அப்போஸ்தலர்கள் சபையில உருவாக்கணும், தேவ வசனத்தை போதிக்கணும். ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறாங்க. பிசாசு ஒரு பக்கம் எதிரியா இருக்கிறாங்க, யூதர்கள் ஒரு பக்கம் எதிரியா இருக்கிறாங்க, ஆஹ் ரோமர்கள் ஒரு பக்கம் எதிரியா இருக்கிறாங்க. சபை சில நேரங்கள் ஒழுது கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சபையில வந்து வீட்டு சபையிலாக தான் பெரும்பாலும் இருந்தது பாருங்க. அந்த காலத்துல வந்து அந்த அப்போஸ்தலர்கள் அதிகமா வந்து இந்த மீனவர் அந்த சமுதாயத்திலிருந்து வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில சபையில வந்து ரொம்ப ஹைடிங்கா இருக்கும். வீட்டுல இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு அடையாள குறி போட்டு வச்சிருப்பாங்க. மீன் படத்தை போட்டு வச்சிருப்பாங்க. மீன் படத்தை போட்டாலே அங்க என்ன அர்த்தம் இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பாருங்க. அப்ப வந்து நம்ம நல்ல விசுவாசிகளுக்கு வந்து தெரியும். சரி, இந்த இடத்துல மீன் படம் இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா சபைகள் இருக்குன்ட்டு. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம கார்ல பம்பர் ஸ்டிக்கர் என்ன பண்ணுவோம்னா, அந்த மீன் படங்கள் எல்லாம் போட்டிருக்கோம். அதோட அர்த்தம் வந்து இதுதான். உள்ள வந்து ஆலயம் இருக்குது. அங்க ஆலயத்துல என்ன பண்ற, பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த ஆலயம் வந்து சும்மா இல்ல, அது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஆலயமா இருக்கிறது, தேவ வசனத்தை பிரசங்கிக்கிற ஆலயமா இருக்கிறது, ஜெபத்தை போதிக்கிற ஆலயமா இருக்குது, ஜெபத்தில் இருக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறது பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது. சில சபைகள் பெரிய சபைகளா இருந்தது, வெளியேறாம இருந்துச்சு, தைரியமா நடத்துனாங்க. அப்பேற்பட்ட ஒரு சபையில வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது இந்த இடத்துல. 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கர் அவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணைகளை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் பாருங்க. அந்த சபையில வந்து கிரேக்கர்கள் வந்தார்கள், புறஜாதிகள் வந்தார்கள். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஆரம்பத்துல வந்து சபையினாலே வந்து ஆண்கள் மட்டும் தான் போக முடியாது, யூதர்கள் மட்டும் தான் போக முடியுன்ற மாதிரி இருந்தது பாருங்க. ஆனா இப்ப வந்து கர்த்தர் வந்து இந்த சபையில வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கிறிஸ்துவின் சபையில வந்து யார் வேணாலும் வரலான்ற மாதிரி இருக்கு. பெண்கள் வரலாம், கிரேக்கர்கள் வந்தாங்க, புறஜாதியில் வந்தார்கள், எல்லாரும் ஒருமித்து வந்து தேவனை ஆராதித்தார்கள் பாருங்க. அந்த சமயத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா அங்க ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்னா, பந்தி விசாரணை. ஏன்னா அவர்கள் வந்து ஒருமித்து வாசம் செய்தார்கள். ஒருமித்து வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய சொத்துக்களை வித்து வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள்.
அவர் மீது வந்து அவங்க ஆராதனை செய்தது மட்டும் கிடையாது, சபை கூடும் போதெல்லாம் வந்து அந்த பதிவு விசாரணை நடக்குது பாருங்க. அதுல வந்து பெரிய ஒரு பிரச்சனை, என்ன சரியா கவனிக்கிற, என்ன சரியா கவனிக்கிற அப்படின்றது. நானும் பல சபைகளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன் பாருங்க, அங்க இதே பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. அதனால சில நேரங்களில் வந்து என் கையில பதிவு விசாரணையை கொடுத்துருவாங்க. நான் அவ்வளோதான், ரொம்ப திண்டாடிடுவேன். யாரு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க, யாரு ஒரு நார்மலானவங்க, எதுவுமே தெரியாது பாருங்க. சில நேரங்களில் வந்து அந்த அந்த பந்து விசாரணை செய்கிறது வந்து ரொம்ப கவனமாக வைக்கும். நான் சபையை தொடர்ந்து போவேன் பாருங்க, அங்கே உள்ள விசுவாசிகள் எனக்கு தெரியும். அங்கதான் யாரெல்லாம் விசுவாசிகள், நெருக்கமான விசுவாசிகள் யாரு, தூரமான விசுவாசி யாரு, ஊழியர்கள் யாரு, ஊழியர் சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அப்புறம் வெளியில இருந்து வந்த விசுவாசிகள் எத்தனை பேர், இவங்க எல்லாத்துக்கும் பதிவு விசாரணை செய்யும் பொழுது அது ரொம்ப டஃபஸ்டான விஷயமா இருக்கும். ஒருத்தர் பொருளை கேட்கும் போது எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, அது இன்னொருத்தருக்கு குறைவாயும் போயிடக்கூடாது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் கையில வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. நான் பல தடவை அந்த பொறுப்பை நான் எடுத்து செஞ்சிருக்கிறேன் பாரு. அதனால இதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு நன்றாக தெரியும் பார்த்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல உடனே என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் காதுகளுக்கு இந்த விஷயம் போகுது, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற போது அவங்க சொல்றாங்க பாருங்க. ரெண்டாவது சொல், அப்பொழுது 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதிப்பதிலும் போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லைன்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்து இந்த பந்தி விசாரணை வந்து முக்கியம் தான், ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, தெய்வ வசனத்தை நம்ம போதிக்கணும், நாங்க ஜெபத்தில் ஜனங்களை வழி நடத்தணும், சபையை வந்து நாங்கள் கட்டப்படணும், சபையில வந்து இன்னும் அதிகமாக பிரான்ச்சஸை உருவாக்கணும், அனைவரும் சீசர்களை வந்து கட்டி எழுப்பணும். அதனால வந்து இந்த பந்தி விசாரணையிலேயே நாங்க வந்து ஃபுல் இருந்தோம் அப்படின்னோம்னா எங்களோட வாழ்க்கையில வந்து என்ன பண்றாருன்னா, இந்த தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லாம் வந்து தடை செய்ய வேண்டிய சூழ்நிலை தடையாயிரும் பாருங்க. அது சொல்றாருங்க, 3ஆம் வசனம், ஆதலால் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துன்றாங்க. 4ஆம் வசனம் நல்லா படிச்சு, நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றாரு. எப்படி பாருங்க, அவங்க சொல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க, இந்த இடத்துல சொல்ல இடைவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். ஏன் இடைவிடாமல் தடுத்திருக்காங்கன்னா, நமக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு டாஸ்க் மிகப்பெரிய ஒரு டாஸ்க் பாருங்க. சபைகள் கட்டப்படணும், சபையின் மூலியமா ஊழியங்கள் பெறணும், சபையோட விசுவாசிகள் போஷிக்கப்படணும், எதிராளிகளை வந்து சமாளிக்கணும் பாருங்க, தேவவசனத்தை பிரசங்கம் பண்ணணும், அநேகரை சீசராக்கணும். மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் இருக்கும்போது நம்ம இன்டர்னல் ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து அதுலயே மைண்ட்ல வச்சுக்கிறது வந்து, அதனால ஒரு இதா ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படும், நம்முடைய எண்ணங்களை வந்து திசை திருப்பறதா இருக்கிறது. அதனால சொல்றாங்க, அதுக்கு ஒரு 7 பேரை வந்து பண்றாங்க. யாருன்னா, ஸ்தேவான் ஒருத்தர், பிலிப்புன்ற ஒருத்தர், அப்புறம் பார்த்தோம்னா புரோகோர்னு ஒருத்தர், நிக்கோனர் அப்படின்னு ஒருத்தர், தீமோன், அப்புறம் பர்மேனா, அப்புறம் நிக்கோலஸ். இந்த 7 பேருமே வந்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, தேர்ந்தெடுத்து அவர்கள் மேல் கையில வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியில வந்து பெற்றுக்கொண்டார்கள் பாருங்க. பெற்றுக்கொண்டது மட்டும் கிடையாது, 6ஆம் வசனம் பாருங்கள், அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கைகள் வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் ஆஃப் வந்து பிரேயர் பாருங்க, இந்த ரிசல்ட் ஆஃப் வந்து தொடர்ந்து பிரேயர் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களுக்கு எருசலேமிலே மிகவும் பெருகிட்டு. எப்படி இருக்கு பாருங்க. என்ன நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபோக்கஸ் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா, ஜெபத்தையும் தேவ வசனத்தை போதிக்கலையும் ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க பந்தி விசாரணை இருந்தாங்கன்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஊழியம் தடைப்பட்டிருக்கும் பாருங்க. இந்த இடத்துல சொல்றாரு, தேவ வசனம் பெருகிட்டு, சீசர்களுக்கு பெறுகிறாங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய ஊழியம் விருத்தி அடைந்தது, தேவனை வந்து போதிக்கிற காரியங்கள் விருத்தி அடைந்தது, தேவ வசனம் வந்து கிரியை செய்யறதுக்கு வந்து தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய ஊழியத்துல தேவ வசனத்தை கிரியை செய்யறதுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா இவங்க செய்கிற காரியங்கள் என்ன, இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவருடைய என்ன பர்பஸ்க்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும், தேவ வசனத்தை போதிக்க வேண்டும், தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும். அவர் எதை தியானித்தார்களோ அதையே போதித்தார்கள், எதை ஜெபம் பண்ணார்கள் அதை போதித்ததுனால சீசர்கள் கூட்டம் பெருகுது, ஜனங்கள் பெருகுது, தேவ வசனம் வந்து பட்டணத்துல விருத்தியா இருந்தது. தேவ வசனம் கட்டவில்லை. அப்ப அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா தேவ வசனத்துல வந்து ஒரு இன்டர்னல் அந்த பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், அது எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், இங்க வந்து பந்தி விசாரணைகள் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், பிசாசுடைய நோக்கமே வந்து நம்மள ஒரு பெரிய பாவம் செய்ய வைக்கிறதுலாம் கிடையாது. பிசாசுடைய நோக்கமே வந்து என்னன்னா, நீங்க எங்க போறீங்களோ அதை திசை திருப்பி விட்டுருவோம், அவ்வளவுதான். அவனுக்கு நல்லா தெரியும், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டீங்க, நல்லா தெரியும். உங்களை திசை திருப்பி விட்டாலே போதும். அதுதான், நீங்க ஒரு பக்கம் நீங்க நார்த் சைட்ல போற ஆளை வந்து வழி கேட்டீங்கன்னா அவர் சவுத் சைட்ல திருப்பி விட்டுருவான்.
அவளை நம்ம போய் நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம மாறி வந்துட்டோமே, நம்ம நம்மளுடைய நோக்கத்தை விட்டுட்டோமே, எங்க போகணும்னு எந்த டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணாம அது வந்து மாறி வந்துட்டோம்ன்ற அப்பதான் வந்து அவங்களுக்கு கொண்டு வராம பாருங்க. அது மாதிரி வந்து பிசாசு வந்து சில காரியங்களை வந்து இந்த இன்டர்னல் காரியங்கள் உங்களை வந்து திசை திருப்புவோம், உங்களை வந்து மலை மாற்றுவோம். உண்மையை சொன்னோம்னா இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதா, எல்லாருமே வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து நான் வேலை செய்யற இடத்துல போய் பைபிளை தூக்கிட்டா போய் அங்கே வேலை செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லல. நான் நம்முடைய இருதயம் வந்து ஒரு ஒரு ரேம் மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒரு ரேம் மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ளது பாருங்க. வேத வசனத்தை அதில் ஸ்டோர் பண்ணும் பொழுது நாம் அதை தியானம் உள்ள இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல வேத வசனத்துக்கு வந்து இடத்துல இருக்கிறாங்க தியானம் பண்றதுல, இந்த பிரச்சனை இடத்துல இருக்கிறது. இதை வந்து ஒரு மேற்கொள்கிறார்கள், மேற்கொண்டு இதை கேட்டு சரியான ஆட்களை போடுறார்கள், அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கும் ஜபத்துக்கும் நமக்கும் வேதவசன தியானிக்கும் குறுக்க சில காரியங்கள் வருது பாருங்க. அந்த காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்தி அதை சீர்படுத்தி சரிப்படுத்தும் போது நமக்கும் அந்த ஒரு தேவவசனத்தை தியானிக்கிறதும் ஜபத்துக்கும் அந்த பாதை வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்ம அதோடு நம்ம ஒற்று போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாருங்களேன் தேவவசனம் விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப் மாற ஆரம்பிச்சிடும், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாற ஆரம்பிச்சிடும், நம்முடைய அந்த ஹெல்த் பாருங்க அது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதோட பொருளாதார லைஃப் எல்லாரும் ஊழிய வாழ்க்கை பாருங்க, ஊழியங்கள் இவை எல்லாமே வந்து அப்படியே போகும் பாருங்க. இந்த ஊழியத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையா வந்து நிற்குது. இது தடையா வந்து பிசாசு ஒண்ணு கொண்டு வரல, பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம சரியான டைரக்ஷன்ல வந்து கர்த்தர் வந்து நம்மளை திருப்பாரு பாருங்க. இப்படி நம்ம ஜெபம் பண்ணதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லலாம். அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது தான் எங்க லைஃப் ஸ்டைல். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறாரு. அப்படி நாங்கள் காரியங்கள் நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் சூழ்நிலைகள் மாறும். எங்களை டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றோம்னா நம்ம சரி செய்துட்டோம்னா இந்த வாழ்க்கையில வந்து நம்ம ஜெபிக்கிற அந்த காரியங்கள் வந்து அது நிச்சயமாக பதில் கிடைக்கும் பாருங்க. அதைத்தான் இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்றோம்னு சொல்றோம். இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கோம், அது மீண்டுமே பண்ற தப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அந்த தானியேல். தானியேல் வந்து பாருங்க நல்லா இடைவிடாமல் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு மனிதன். இடைவிடாமல் ஜெபம் பண்ண ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருன்னா 3 வேளையுமே எருசலேமை நோக்கி வந்து தன்னுடைய பல கனிகளை திறந்து அங்க நோக்கி ஜெபம் பண்றாரு. அப்பேற்பட்டார். ஏன்னா இவர் எருசலேம்ல இல்லை, இப்ப எங்க இருக்காரு, பாபிலோன்ல இருக்கிறாரு. பாபிலோன் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கொடூரமான ஒரு ராஜாக்கள் பாருங்க வந்து எருசலேமை வந்து சிறைப்படுத்தி கொண்டு போய் 70 வருஷம் அங்க இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தோன்னா பாபிலோனோட அவரை ஓவர் கம் பண்ற மாதிரி மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் பாபிலோனை காலி பண்ணிட்டு இப்ப அவங்க நிக்கிறாங்க. அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இவங்க என்ன பண்றாங்க, அடிமையில இருக்கிறாங்க. இந்த தானியல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தானியல் வந்து ஏதோ சாதாரண குடி கிடையாது, ஒரு பிரபுக்களோட வம்சத்தை சேர்ந்தவர் பாருங்க. கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தவர். ஆனா வந்து தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட சூழலை இவர் வந்து எடுத்து போயிட்டாங்க. அவருடைய அறிவை பார்த்துட்டு அந்த நேபுகாத்நேச்சர் அந்த ராஜா வந்து பாருங்க, யாரெல்லாம் தனக்கு பிரயோஜனமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் அறிவாளியா இருக்கார்கள், இவர்கள் வயிற்றுல மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குமோ அதெல்லாம் கொண்டு போய் போட்டு நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜா பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு பாருங்க. அப்படி ஒரு இடத்துல தான் வந்து உட்காந்துருக்காரு. தானியலை நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உண்மையுள்ள, தானியன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்னு அர்த்தம் பாருங்க. ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனா இருந்தார். அங்க போய் அடிமை இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த ராஜ்யத்தோட அந்த அரசோட கோஆபரேட் பண்ணி கர்த்தர் வந்து எந்த காரியத்தை வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்கள் வந்து அவர் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து அங்கேயே இருக்காது. அது மட்டும் கிடையாது, அந்த அவர் அந்த பாபிலோன் ராஜ்யத்துல போனாலும் மேதியா பெர்சியா அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தாலும் இவ அவரோட அவரோட வந்து அவர் கலக்கலை பாருங்க. தாமரை இலை மேல தண்ணி இருக்கிற மாதிரி தாமரை மேல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தாமரையில நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி அந்த தாமரையோட ஒட்டாது, அது மேலதான் இருக்கும். லைட்டா ஆட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து வெளியே வந்து மற்ற இடத்துல வச்சா கூட தண்ணி வந்து ஒட்டும், ஆனா அந்த தாமரை இலை மேல தண்ணி வந்து ஒட்டாது. அது மாதிரி இவர் உலகத்தோடு கலந்து இருக்கிறார்கள். அதான் ஒரு அடிமையின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணாரு, பிதாவைய தேவனை பாருங்க எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆட்களா இருக்கிறார் பாருங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்தது பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு நாளுமே வந்து அவர்கள் வந்து தங்களை சரி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்தது பாருங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒரு எருசலேமை நோக்கி பலகணிகளை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. இது வந்து பாருங்களேன் அவருடைய அந்த ஒரு அந்த ஒரு அங்க வந்து பாத்தீங்கன்னா 120 தேசாதிபதிகள் வந்து உருவாக்குறாங்க. அந்த 120 தேசாதிபதிகள் 3 பிரதானிகள், அந்த பிரதானிகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறாரு. தானியல் வந்து இவ்வளவு உண்மையா இருக்கிறத பார்த்து பாருங்களேன் அந்த ஜனங்களுக்கு அந்த அந்த இவங்களுக்கு பிரதானிகளுக்கும் பிடிக்கல பாருங்க. உடனே என்ன சொல்றாங்க, தானியல் வந்து என்னடா நம்ம நாட்டிலே இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா வந்து இவர் வந்து வேற தேவனை வந்து கும்பிட்டு இருக்காரு, வேற தேவனுக்கு வந்து சாட்சியா இருக்கிறாரு, வேற தேவனை வந்து இவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, இவர் வந்து ஒரு குற்றம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ராஜாட்ட போய் வந்து தந்திரமா போய் சொல்றாங்க, ஒரு 30 நாள் வரைக்கும்
உண்மை தவிர அவர் யாருமே வந்து அவங்க வந்து பிரைஸ் பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது, உங்க நாமத்தை தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கீது எழுத வாங்கி அதை ராஜா முத்திர சைன் பண்றாரு பாருங்க. 120 பிரதானிகளும் ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ற ஆட்கள் வரும் பொழுது அவர்களால் வந்து அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. ஆனாலும் தாவீது பாருங்க 10-11 நீங்க பார்த்துட்டீங்கன்னா 10 தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது வந்து அறிந்த போயிடும். அவருக்கு ஆல்ரெடி தெரியும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது எல்லாமே தெரியும். அதை பத்தி அவர் கவலைப்படல. தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அவரோட லைஃப் ஸ்டைலை மாற்றவே இல்லை பாருங்க. தனக்கு விரோதமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அது ஒரு ட்ராப் பண்ணி செட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படியாவது இவரை வந்து மாற்றணும். வேலை விஷயத்துல உண்மையாக இருக்கிறாரு, வேலை விஷயத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் வந்து பாருங்க இது ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு கொண்டு வந்துடணும் அப்படின்ற சூழ்நிலை என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ராப் செட் பண்ணி அவர் சொல்றாரு அந்த ட்ராப் எனக்கு நல்லாவே தெரியும்ன்றாரு. அறிந்திருக்கிறாரு. அறிந்த உடனே வந்து என்ன பண்றாரு, உலகத்துல ஒத்து போகல பாருங்க. நான் பல பெரிய கம்பெனிலாம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பல பிற மதத்தவர்களோட கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் சில பூஜைகள்லாம் பண்ணும் பொழுது நான் வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுவேன், ஐயா நான் வந்து கிறிஸ்தவர், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க, என்னை கேட்காதீங்க, அதுக்குமே உங்கள் பிரியாணி என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிடுவோம் பாருங்க. ஆனால் சில பேர் இருப்பாங்க, நம்ம உயர்வாக இருந்தாலும் சரி, நமக்கு இதுவாக இருந்தாலும் சரி தான், தங்கள் வேலையை காப்பாற்றிக்கொள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூடயே நிற்பாங்க. இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் கூடயே நிற்பாங்க, கூடயே எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து தங்களை கிறிஸ்தவர் என்பதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கத்தருக்காக நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் பாருங்க, நான்லாம் ஒரு பெரிய ஒரு மற்ற மார்க்கத்தை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கும் பொழுது அவர் வந்து கிறிஸ்தவர்களே வெறுத்தாருங்க பாருங்க. அது மத்தியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அதனால என்ன சரியா அவங்களுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு இருதயத்துல வந்து பதிஞ்சிரும். ஸோ இவர் இப்படிதான்ப்பா, இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போம். அதனாலதான் சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை கொடுக்கும் பொழுது நான் வாங்க மாட்டேன் பாருங்க. அவங்க ஒரு பக்கம் என் மேல சரியான கோபமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இருதயத்துல வந்து என்னை குறித்து ஒரு பிக்சர் உண்டாயிருது, இவர் இப்படிதான். அதே சமயத்துல வந்து நான் அவர்கள் இந்த வெறுப்பை வந்து என் மேல இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் வேலை விஷயத்துல உண்மையாக இருக்கும் பொழுது அதை வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து இது பண்ணல, அவங்க வந்து அது பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். நாளானது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இருதயத்துல வந்து தெரிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல இடங்கள்லாம் நீங்க பாத்துருங்கன்னா எனக்கு ஏதாவது கொடுக்குறாருன்னா அவங்க எல்லாம் அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் கொடுத்துருவாங்க. நீங்க இதை வச்சுக்கோங்க, நாங்க அங்கெல்லாம் போகல, அங்கெல்லாம் நாங்க வைக்கல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம யாருங்கிறது வந்து நிரூபிக்கணும், நம்ம சாட்சிங்கிறது அதுதான் பார்த்துக்கணும். அங்க போய் நம்ம அவங்களை எதிர்த்து நிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவங்க செய்யற காரியங்களுக்கு உடன்படணும்னு நம்ம அவசியமே கிடையாது. அது மாதிரி நான் பல இடங்கள்ல வந்து நின்றுருக்கேன் பாருங்க. ஆனா நானும் சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன், நம்மள மாதிரி விசுவாசியா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சில ஆவிக்குரிய புத்தகங்கள்லாம் டேபிள் வச்சு ஜெபம் பண்ணுற ஆட்களும் பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களாம் வந்து அந்த இடத்துல நின்று நம்ம வந்து ஒரு விசுவாசம் காமிக்க மாட்டாங்க பாருங்க. நின்று பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு அங்கேயே நின்றுக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் நம்மளை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா தேவ வசனங்களுடைய இருதயத்துல இல்லை. நமக்கு இந்த வேலையை விட்டா கர்த்தர் இன்னொரு வேலையை கொடுப்பாருன்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது பாருங்க. ஒருவேளை இந்த வேலையில இருந்து நம்ம அனுப்பிச்சு விட்டா கர்த்தர் இதை கூட பெஸ்டா கொடுப்போம். இப்ப தேவன் மேல நம்பிக்கை, தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாருங்க. நம்ம அந்த இடத்துல நின்று காமிச்சாதான் வந்து நாம் யாரு, நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், நம்ம யாரை விசுவாசிக்கிறோம், நாம் எப்பேற்பட்டவர்கள், நாம் எப்படி அந்த இடத்துல சாட்சியா இருக்கணும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு தாவீதுக்கு வந்திருக்கு பாருங்க. இது தானியேலுக்கு வந்திருக்கு, மன்னிக்கும். ஆனா தானியேல் பாருங்க நின்று பிடிக்கிறார். எதிரி நாடு, தன்னை சிறப்பிடித்த ஒரு நாடு, அடிமையா இருக்கிறார் அந்த இடத்துல. அடிமையா இருந்தாலும் தன் தேவனை வந்து என்ன பண்ணாரு, விட்டு கொடுக்கவே இல்லை பாருங்க. தேவன் பக்கம் நிற்கிறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு ராஜாவை வந்து கொஞ்சம் ஐஸ் வைக்கணும், ஒரு தாஜா பண்ணி போகணும்னு சொல்லிட்டு இந்த காரியத்தெல்லாம் தூரப்பட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. நின்று பார்த்து நானும் என் தேவன் தான், என்னை கொண்டு போய் எங்க வச்சாலும் சரிதான், நான் எருசலேம் நோக்கி தான் ஜெபம் பண்ணுவேன், என் பிதாவாகிய தேவனை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவேன்,
இதுதான் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட, இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை, இதைத்தான் அனுபவித்திருக்கிறேன், இதைத்தான் ருசி பார்த்திருக்கிறேன், இதுதான் எனக்கு பெருசா தெரிகிறது. என் சூழ்நிலை எப்பேற்பட்ட கொடிதான சூழ்நிலை இருந்தாங்கிறத கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்குவார். இந்த சூழ்நிலை மத்தியில என்னை வந்து பெரிய நிச்சயமாக உயர்த்துவார். என் ஜனங்களை விடுதலையாக்குவார். என்னுடைய எருசலேம் கட்டப்படும், என்னுடைய தேவாலயம் மீண்டும் கட்டப்படும். என்னுடைய எல்லா சூழ்நிலையை பார்க்கலும் எதா இருக்கிற சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர்ங்கிறத வந்து பார்க்கிறார். இப்படி நம்ம கர்த்தருக்காக நிற்கும் பொழுதுதான் தேவனை உயர்த்துவோம், தேவனை மையப்படுத்துறோம். என் பின்னாடி ஒரு ஆண்டவர் இருக்காரு, என்னை எந்த சூழ்நிலையுமே உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை வேலை போனாலும் கவலையில கர்த்தர் என்ன பண்றாரு, அடுத்த வேலையை கர்த்தர் வந்து வெளியில போய் நிக்கிறதுக்குள்ளேயே கர்த்தர் வந்து வேற வேலையை கொடுப்பாரு. இதோட பெஸ்டான வேலையை வந்து கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் வந்து பாருங்க, நம்மளை வந்து நம்ம வந்து தேவனை வந்து அவர் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம பக்கம் வந்து சார்ந்து நிற்கிற தேவனா இருக்கிறார். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் சொல்றாரு, இடைவிடாமல் அவர் ஜெபம் பண்ணுகிறார். 3 வேளையுமே வந்து என்ன பண்றாரு, ஆராதிக்கிறார். உடனே வந்து அவங்களை வந்து குற்றம் பிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, குற்றம் பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா சிங்க குகையில போடணும் அப்படின்ட்டாங்க. இது வந்து பாருங்க, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? தானியலை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம வேலை விஷயத்துல இப்படி இருக்கும் பொழுது நம்மளை பத்தி ஒரு படம் இருக்கிற மாதிரி தானியலை பத்தி ஒரு பிக்சர் யாருக்கு இருக்குன்னா தரியு ராஜாவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க. தரியு ராஜா தானியலை அனுமதிக்கிறார். ஏன்னா தானியுடைய ஞானம் மிகப்பெரிய ஒரு ஞானமா இருக்கிறது. அதனாலதான் எல்லாத்துக்கும் மேல டாப்பா உட்கார வச்சிருக்கிறாரு. அதனால வந்து அவர் தேவனுக்காக நிக்கிறத வந்து அவர் வந்து பெருசாக பாக்குறாரு பாருங்க. அவர் அனுமதி கொடுக்கிறாரு. ஆனா இவங்க இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல பாருங்க. உடனே வந்து என்ன, நீங்க எல்லாம் யோசனை பண்ணா சிங்கத்தின் கோயில இருந்து போடணும்னு சொல்லி போட்டு ஒரு கதவை ஒரு கல்லை வந்து மூடி வச்சிடுறாங்க. இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து மாறிடுச்சு பாருங்க. இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில தான் வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த பிரதானிகள் இதான் அவங்களுடைய நோக்கமே. தானியல் எப்படியா ட்ராப்புகளை மாட்டணும், ட்ராப்புல கொண்டு வச்சிடணும். அதை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்து போட்டு விட்டுறாங்க. ஆனா பாருங்களேன், கர்த்தர் என்ன ஒரு தூதனை அனுப்பிச்சு அதை வந்து அவர் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ வந்து இவர் இடைவிடாமல் ஜெபம் பண்றது வந்து அந்த தரியு ராஜா வந்து 5 நாள் அவர் சொல்றாரு பாருங்க. 16 வசனத்துல இப்படியா சொல்லிருக்கிறது பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அந்த தானியலை கொண்டு வந்து அவர்கள் சிங்கங்களின் கபிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் பாரு. தானியல் வந்து அவர் வந்து அறிக்கையில என்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பிப்பார்னு சொல்லல, அந்த ராஜாவே சொல்ல வைக்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவன் ஆராதிக்கிற அவர் ஒரு விசேஷமான காரியங்கள் இருக்கு, அதனாலதான் நீ விசேஷமானவனா தெரிகிற, அந்த தேவன் வந்து உன்னை தப்பிப்பாரு அப்படின்றாரு. அப்ப நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியுதுன்னா நமக்கு எதிராளி கூட தெரியுது. மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். நமக்கு 2 கண்ணு இருந்தாலும் 2000 கண்ணு நம்ம என்ன பண்றது, நம்முடைய பார்த்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அதே மாதிரி காப்பாற்றுறாரு பாருங்க. எதை சொல்லுங்க பாருங்க, 23வது வசனத்துல வாசிக்கிறது பார்க்கலாம். அப்பொழுது ராஜா தண்ணீர் சந்தோஷப்பட்டு தானியலை கேபில் வந்து தூக்கி வச்சுறான் பாருங்க. நான் 22வது வசனத்தை வாசிக்க 20வது வசனம். ராஜா கெபிலை கிட்ட வந்த போது உயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசரை, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களில் தப்பிக்க வல்லவராய் இருந்தார் என்று தானியலை கேட்டான். அப்பொழுது தானியல், ராஜாவே, நீர் வாழ்க, நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனால என்றால் அவர்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உனக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று பாருங்க. இதை சொல்ல பாருங்க, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவராக காணப்பட்டேன். ஏன்னா தேவனுக்கு வச்சிருக்க தேவன் வந்து இவங்க தான் எனக்கு ட்ராப் செட் பண்ணல, ஒரு சோதனையான சூழ்நிலை. இந்த சோதனையான சூழ்நிலையும் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், குற்றமற்றவனாக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து தேவன் பக்கம் நிக்கிற ஆட்களா இருக்கிறேன், கர்த்தர் வந்து பார்க்கிறாரு அப்படின்றாரு. அந்த நீங்க பாத்துட்டீங்கன்னா 26வது வசனம் வந்து இப்படி சொல்லிடுறது, ஜானுடைய காரியம் வந்து எப்படி இருந்ததுன்னா 26ல இருந்து 28 வசனம் போட்டோம்னா கடைசி வசனத்தை பாருங்க. 22 தரியுவின் ராஜ்யபார காலத்திலே பெர்சியாவின் கோரேசுடைய ராஜ்யபாரத்திலையும் தானுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது இதுதான் நடக்கும் பாருங்க, உங்களுடைய காரியம் ஜெயமா இருந்தது. புதிய ஏற்பாட்டுல வாசம் பார்த்தீங்களா, தேவ வசனம் விருத்தியா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காரியம் வந்து ஜெயமா இருந்தது. அவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை வந்து பாருங்களேன், சிங்க கோபையில போடும் பொழுது அவர் கீழே உழுகிறதுக்குள்ள சிங்கங்கள் அவர் மேல ஏறி பட்டுருச்சு பாருங்க. மொத்த குடும்பம் அந்த அந்த எதிராக இருக்கிற அந்த மொத்த குடும்பமே இறந்து போயிட்டாங்க பாருங்க. ஆனா தானியல் வந்து பாருங்க, கர்த்தர் விடுதலை பண்ணிட்டாரு. ஏன் சிங்கங்கள் சேதப்படுத்துற அவருக்கு சிங்கத்தை வந்து என்ன தேவன் வந்து பசி இல்லாம பண்ணிட்டாரு. ஒரு மிருகம் பசியா இருந்தா தான் சாப்பிடும். அப்புறம் பசியே இல்லை அப்படின்னா எவ்வளவு பிடித்த
நம்ம சாப்பிட மாட்டோம் பாருங்க. அது மாதிரி தேவன் வந்து ஒரு வாயில் வந்து கட்டி போட்டார். நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது இதுதான் நடக்கும். நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலை சரி, எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் வாக்கியம் பண்ணுகிறாரு. அது மட்டும் கிடையாது, நாம் ஜெபிக்கிற இந்த காரியம் மற்றவர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. நாம் இன்னார்ன்றது மற்றவர்கள் வந்து புரிந்து விடுவார்கள் பாருங்க. அதனாலதான் அருமையா போட்டிருக்குது, தானுடைய காரியம் ஜெயமா இருந்தது, தேவ வசனம் அங்க விருதி அடைந்தது. ஏன்? இதுதான் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கும் பொழுது, இடைவிடாமல் தேவனோட வசனத்தை தியானிக்கும் பொழுது வருகிற இந்த ரிசல்ட் பாருங்க. இந்த ரிசல்ட் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படணும்னா நாம் ஒரு ஜபிக்கிற மனுஷனாக மாறணும். தானியலை போல வந்து கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நிற்கிற மனுஷனாக மாறணும் பாருங்க. நம்முடைய நம்ம ஃபோக்கஸ், நம்மளை வந்து திசை திருப்புற காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி கத்தர் வசனத்திலும் இடைவிடாமல் ஜபிக்கிற காரியங்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பாருங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும் பொழுது நம்முடைய காரியம், தானியலுடைய காரியம் எப்படி ஜெயமா இருந்ததோ நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கும். தேவ வசனம் எப்படி விருத்தி அடைந்ததோ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வசனமானது விருத்தி அடையும். ஆவி, ஆத்மா, சரீரம் போன்ற பொருளாதார காரியங்களே என்ன பண்றது, விருத்தி அடையும். ஊழிய விருத்தி அடையும், தொழில் விருத்தி அடையும், எல்லாமே விருத்தி அடையும் பாருங்க. அதுதான் தேவனுடைய காரியங்கள்ல நாம் வைக்கின்ற ஒரு பிரதானமான காரியம். எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை முக்கியத்துவப்படுத்தணும், எதற்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு முதலிடம் கொடுக்கணும். இப்படியாய் நாம் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இந்த காரியங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. தானியேலுடைய காரியங்களை தியானித்தோம். எப்படி தேவ வசனம் திரளாய் விருத்தி அடைந்ததோ அது போல ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துக்கும் வேத வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, தேவ காரியங்களை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விருத்தி உண்டாகும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழிய விருத்தி அடையும், எங்களுடைய சபை விருத்தி அடையும், நாங்கள் கையில் செய்கிற பிரயாசங்கள் விருத்தி அடைய ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கையில சமாதான விருத்தி அடைய ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, தானியேலை போல ஆண்டவரே, கர்த்தருக்காக இருக்கிற ஒரு மனிதனா எங்களை நீர் மாற்றுகிறபடி நாம நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு முன்பாக, மனிதனுக்கு முன்பாக குற்றமற்ற ஆட்களாக இருக்கும்படி உதவி செய்வீராக. எப்பொழுதும் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய், எப்பொழுதும் தேவனுடைய சார்பில் நிற்கிறவர்களாக, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் எல்லாவற்றும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே கொடுக்கிறபடி நாம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த புற ஜாதியிலும் அந்நிய தேசத்திலும் அந்த தானுடைய காரியம் ஜெயமா இருந்தது எழுதியபடி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்க சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, வேதவசனத்தோடு நாங்கள் வாழும் பொழுது, கர்த்தருக்காய் சாட்சியா இருக்கும் பொழுது தானுடைய காரியம் ஜெயமா இருந்தது, எங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம். அப்பேற்பட்ட தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக அருமையாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் வழியிலேயே நடப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே பெரியது. நீங்களும் ஒரு சாட்சியை கொடுத்தீர்கள். படைக்கும் பொழுது அவர்கள் அதை படைக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. ஏனென்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றபடியால் நாங்கள் படைப்புகள் போடுறதும் இந்த ஐடாலட்ரிக்களையும் போறதில்லை. அது அவர்களுக்கு தெரியும். கர்த்தரே கைகளால செய்யப்பட்ட உருவங்களுக்கு முன்னால், உயிரில்லாத உருவங்களுக்கு முன்னால் நாங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது அதுல ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேணும் என்றபடி அதுவும் ஒரு சாட்சியாக சொல்லியிருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். என்றபடியா தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர். அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.